முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விளக்கம் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த உண்மையான அறிக்கையை வெளியிடக் கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது சுய விளம்பரத்திற்கான வழக்கு என்றும் பொதுநல வழக்கு அல்ல என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். சுய விளம்பரத்திற்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என அவர்கள் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து டிராபிக் ராமசாமியின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு முன்பாக தலைமை நீதியரசர் உயர் திரு கவுல் மற்றும் நீதியரசர் மகாதேவன் ஆகியோர்கள் முன்னிலையில் வந்தது. இந்த மனுவானது விளம்பரத்திற்காக போடப்பட்ட மனு, எனவே இது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. அன்னைக்கு வந்து the lawyers were asked to get instruction from the government. Did government give a report today? அது சரியான தகவல் அல்ல. தள்ளுபடி செய்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்ன சொல்லிருக்காங்க சார்? என்ன கருத்து தெரிவிச்சாங்க? இது வந்து விளம்பரத்திற்காக போடப்பட்ட மனு, எனவே தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று கூறிவிட்டார்கள். தற்போது உடல்நிலை எப்படி இருக்கு? ஜெயலலிதாவோட உடல்நிலை எப்படி இருக்கு?